ஹலோ வீவர்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கு நம்ம பெட்ரோல் டு மை சிஸ்டர் எக்ஸ் எபிசோட் 2 பத்தி தான் பார்க்க போறோம். எபிசோட் 1 பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தர, மறக்காம போய் பார்த்துட்டு வாங்க. நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பெல் ஐகான் கிளிக் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. சரி வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் ஓப்பனிங்ல அந்த கவுண்ட்டுமே ஒரு பார்வை தான் பார்த்தேன். அதுல எனக்கு பேச்சே வரல. அவ அந்த அளவுக்கு அழகா இருந்தா, திருப்பி பிறந்த மாதிரி இருந்தா, ரொம்ப அழகா இருந்தால அப்படின்னு சொல்லிட்டு இவனை யோசிச்சுக்கிட்டு இருக்க. அவோ ரியாலிட்டியை விட்டுட்டு இந்த மாதிரி மருந்து பராக்க பார்த்துட்டு இருந்தா எதுவுமே நடக்காது. லேடி மாதிரி உங்களோட ப்ரொபோசல்ல மறுத்துட்டாங்க மாஸ்டர், அதை நீங்க ஏத்துக்கணும். அவனும் அதுக்கு இந்த மாதிரி ரியாலிட்டியை மூஞ்சில அடிக்கணுமா? அப்போ அதனோட கடமை இருந்தாலுமே யாரு கண்டா தப்பான சிஸ்டருக்கு நீங்க ப்ரொபோஸ் பண்ணீங்கன்னு அவனும் எனக்கு எப்படி தெரியும்? அன்னைக்கு மாரியோட பர்த்டே நாங்க உள்ள அவதான ஸ்டாரா இருப்பா, அவ வெளியே இருக்கிறது அனஸ்டேஷியா நான் நினைச்சேன். ஆனா அவதான் மாறி யாரு கண்டா? இப்போ ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. கவுண்ட்மே என்னோட அப்பா டியூக் ஆல்ஃபிரட் கனோடக்கு 2 ஒய்ஃப் இருந்தாங்க. அவனும் அந்த ஆக்ரி ரெட் கார்டு கதையை படிச்சுக்கிட்டு இருக்க. வெளியே சத்தங்குது. வெளியே போய் பார்த்தா அவனோட அம்மா அங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு பெரிய ஃபேமிலி, டியூக்கு சமமான ஃபேமிலியில வந்தவங்க தான் என்னோட அப்பா ஆல்ஃபிரடோட அபிஷியல் ஒய்ஃப் லேடி லாரா. இப்சான்ட்ராவை சேர்ந்த டிராவலிங் பர்ஃபார்மரை அவரு இன்னொரு ஒய்ஃபா எடுத்துட்டாரு. அதுதான் லியூ. இப்போ கிரோஸும் விளையாடிட்டு இருக்க. அவன் கீழே விழுந்து அழுதுகிட்டு இருக்க. அத அந்த அபிஷியல் ஒய்ஃப் பாக்குறாங்க. லேடி லானாவோ ஏதோ சத்தம் கிடைச்சு, சரி இதை சாப்பிட்டுக்கிட்டு கப்பு சிப்புன்னு இருக்கணும் அப்படின்னு சொல்ல இதை பார்த்து அவனுமே சந்தோஷப்படுறான். அவனும் நீங்க செஞ்சதுல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல இதை பார்த்து அவங்களுமே சந்தோஷப்படுறாங்க. அடுத்தபடி உனக்கு பிடிச்ச மாதிரியே சாக்லேட் குக்கி செஞ்சு தருவேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க. இப்போ அவங்க அப்பாவும் கிரோஸும் லேலியும் கூப்பிட்டுட்டு என்னோட அபிஷியல் ஒய்ஃப் லாரா தான். இருந்தாலுமே அங்க எனக்கு பிறந்தது எல்லாமே பொண்ணுங்க மட்டும்தான். அதனாலதான் அடுத்த டியூக் ஆக போறது கீரோஸ் தான். ஆனா இது லேடி லோனாக்கு சுத்தமா பிடிக்கல. இப்போ ஒரு நாள் இன்னமும் சத்தங்க சொல்லிட்டு அவனு ஓடி வந்து பார்த்தா லேடி லோனா அங்க இறந்து கிடக்குறாங்க. அப்புறம் தான் தெரியுது அவங்க பாய்சன் எடுத்துக்கிட்டாங்கன்னு. கீரோஸும் எந்த வித காரணமும் இல்லாம என்கிட்ட அன்பா இருந்தவங்க திடீர்னு இதுக்காக பாய்சன் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் லியூ அபிஷியல் ஒய்ஃப் ஆனாங்க. ஆனா அதுக்கப்புறம் எனக்கு இங்க இருக்க இடம் இல்லைன்னு சொல்லிட்டு டியூக் விட்டுட்டு அவங்க தனியா வந்துட்டாங்க. இந்த இடத்துல பொழைக்கிறதுக்கு நான் எல்லாமே கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்னோட சொந்த உழைப்புல ஒரு கவுண்டா மாறினேன். ஆனா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஹை சொசைட்டி கேதரிங் வச்சா எனக்கு சுத்தமா பிடிக்காது. அதனாலதான் பல நோபல் ஃபேமிலி கிட்ட இருந்து எனக்கு மேரேஜ் ப்ரொபோசல் வந்தாலும் நான் அதை மறுத்துருவேன். அப்படி ஒரு ஃபங்க்ஷன்ல அவனும் இருக்க. அவனோட ஃப்ரெண்டும் அட உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்ல கீரஸும் வேற என்ன பண்றது, நீ இன்வைட் பண்ணிருக்க, இப்படி வராம இருக்காது. அந்த ஃப்ரெண்டும் ஒரு பேர் தெரியாத ஒரு இடத்துல இருந்து நம்மளுக்கு ஒரு இன்விடேஷன் வந்திருக்கு, உனக்கு வந்திருக்கு தானே? எனக்கு தெரிஞ்சு இருக்கிற எல்லா நோபல் ஹவுஸுக்குமே இந்த இன்விடேஷன் போயிருக்குன்னு நினைக்கிறேன். பேரன் சேடர் அண்ட் ஃபேமிலி ரொம்ப ஏழான ஃபேமிலின்னு எல்லாருக்குமே தெரியும். ஓபனாவே இந்த பர்த்டே ஃபங்க்ஷனை தான் பொண்ணுக்கு ஒரு மார்க்கெட்டிங்கா யூஸ் பண்ணிட்டு இருக்கான். ஆனா ரூமர்ஸ் படி அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கும்னு பேசிட்டு இருக்காங்க. எனக்கு தான் ஆல்ரெடி ஒரு ஃபியான்ஸ் இருக்குல்ல, என்னால அட்டன் பண்ண முடியாதுப்பா. ஆனா நீ வேணா அந்த கேதரிங்க்கு போயேன். கீரஸும் எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லப்பா அப்படின்னு சொல்ல பின்னாடி இப்ப நிறைய பொண்ணுங்க வந்துட்டு இந்த ஸ்வீட் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க, நானே செஞ்சு சொல்லிட்டு கொடுக்க. அதை பார்த்த உடனே கீரோஸ்க்கு லேடி லூனா தனியா போறது. கீரோஸும் அப்படி ஒரு முகத்தை வச்சுட்டு இருக்க. அந்த பொண்ணுங்களுமே அதை பார்த்து அங்கிருந்து பயந்து போயிடுறாங்க. கீரோஸும் இவங்க எல்லாமே என்கிட்ட இருக்க டைட்டிலுக்கும் என்கிட்ட இருக்க காசுக்கு வந்து அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பின்னாடி இருக்க பொண்ணுங்க பார்த்தாலுமே அழகா இருக்கா, ஆனா அவன் ஸ்கின் கலர் பாருன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காங்க. எனக்கு நீ எப்படி ஃபீல் பண்றேன்னு புரியுது, ஆனா நீ எப்பவுமே பேச்சுலர்லாம் இருக்க முடியாதுல்ல, நீ ஒரு கவுண்ட் டியூக் ஹவுஸோட பையன், நீ சிங்கிளா இருந்தனா எப்படி டியூக்கோட வாரிசு வளரும். அவன் அதை சொல்லிட்டு போறப்ப உன்னோட இதயத்தை கவர மாதிரி எந்த பொண்ணு தான் கிடைக்குதுன்னு நானும் பாக்குறேன்னு கீரஸும் அதனால் கண்டிப்பா நடக்கவே நடக்காது அப்படின்னு அந்த லெட்டர் எடுத்துட்டு. இருந்தாலுமே அவன் சொல்றதுல ஒரு பாயிண்ட் இருக்கு. இந்த மாதிரி பெரிய நோபல்லாம் இல்லாம கஷ்டப்படுற ஒரு பொண்ணு தானே அவ. அப்போ அந்த பேரனோட பொண்ணு எனக்கு கரெக்டா இருப்பா. இதெல்லாமே சொசைட்டி போற பிரச்சனாலதான் இந்த மேரேஜ் வெறும் பேருக்குன்னு மட்டும்தான் இருக்கும், உண்மையா கிடையாது. காதல் இந்த ஃபீலிங் எனக்கு எப்பவும் கிடைக்க போறது இல்ல. மாரியோ பாக்குற வரைக்கும் அப்படிதான் நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அவளை பார்த்த உடனே நான் காதல்ல விழுந்துட்டேன். அன்னைக்கு நான் அவகிட்ட பேசணும்னு நினைச்சேன், ஆனா அவ வேற நூலில இருந்து தப்பிச்சு போயிட்டா. கீரஸும் மாரியோட அப்பா கிட்ட போயிட்டு உங்களோட பொண்ணு எங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவரும் எனக்கு அனஸ்டாட் இதோ அங்க இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு காட்ட அந்த இடத்துல அனஸ்டேஷியா இருக்கா. கீரஸும் போனதோ மாரியோட பிறந்த நாளைக்கு. சோ அங்க இருக்கிறது மாறினே இவன் தப்பா புரிஞ்சுக்கிட்டான். அதுக்கப்புறம் அவகிட்ட பேசணும்னு சொல்லிட்டு நான் எல்லா இடத்துலயும் தேடினேன். ஆனா நான் எவ்வளவு தேடினாலும் அவ எனக்கு கிடைக்கவே இல்லை. அதனாலதான் ஒரு லெட்டர் அனுப்பணும்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணேன். அவங்க அப்பா கையை காட்டினது மாறி. அப்போ நான் வெளியே பார்த்தது அவளோட அக்கா அனஸ்டேஷியா. அப்போ அவளுக்கு தான் இந்த ப்ரொபோசல் சொல்லிட்டு அனஸ்டேஷியான்னு சொல்லிட்டு அந்த லெட்டர் அனுப்பி வைக்கிறாரு. அன்னைக்கு அந்த மேரேஜ் ப்ரொபோசலுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு ரிப்ளை வந்தப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவ இங்க வரான்னு சொல்லிட்டு நான் எல்லாமே பார்த்து ரெடி பண்ணேன். ஏன் தூங்கும் போது கூட அவ பேர் போட்டிருக்க பில்ல கூட தான் படுத்தேன். ஆனா ஒரு ஆக்சிடென்ட்ல அவ இறந்து போயிட்டாங்கிற விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் என்னோட இதயம் உடைஞ்சு போயிடுச்சு. அதை திருப்பி ஒட்ட வைக்கவே முடியல. அதுக்கப்புறம் எனக்கு ஆச்சரியமா இருக்க விஷயம் நடந்துச்சு. நானும் சிஷியன் யாரும் நினைச்சனோ அவ அங்க வந்தா. அவதான் மாரி ஷடரன். ஆனா அவளும் நடந்ததுக்கு அப்புறம் என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டா. மீயவோ என்ன நடந்தாலும் உண்மையை நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும், இது உண்மை. கீரஸோ நீ வேறையாப்பா அதையும் ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்க. மீயாவோ நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், அவ அந்த மாதிரி ரெடி ஆகி வரா, நீங்க எதுவுமே சொல்லாம வெறும் யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்க. அதுவும் அவளை கூட்டிட்டு போ அப்படின்னு சொன்னா எந்த பொண்ணுக்கு உங்களுக்கு பிடிக்கும்? நீங்க அவளை வெறுக்கிறேன் தான் நினைச்சிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல கீரஸும் அப்படின்னா இதெல்லாமே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தானே, நான் வில வரைய சொன்னா எனக்கு அவ கிடைப்பால. அவளும் எனக்கு தெரியல, ஆனா உங்களால முடிஞ்சதா பண்ணுங்க, ஏன்னா உங்களுக்கு தான் நீங்க அவளை எவ்வளவு லவ் பண்றீங்கிறது தெரியும். அவரும் ஆமா கரெக்டா தான் சொல்றேன்,
நம்ம போய் மாரிய பார்க்கலாம். மாரியும் இப்ப கண்ணாடியில தானே பாத்துக்கிட்டு கிழிஞ்சு போன பழைய ட்ரெஸ், எனக்கு பிடிச்ச ஒரே ஒரு புத்தகம், இந்த உலகம், நான் பிறந்ததுல இருந்து எனக்குன்னு கொடுத்த பொருள் இது மட்டும்தான். ஆனா இது யாரு? பந்தத்துக்கு கீரை சோமியாவும் வர அவளும் என்ன மன்னிச்சிருங்க, நான் தேவலாம அந்த மாதிரி சொல்லிட்டேன். அவரும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்ல அவளும் நிமிர்ந்து பார்க்க இதை பார்த்து அவருமே வைக்க போடுறாரு. மீவும் காலில் ஒண்ணு போட அவருமே அதாச்சு நமக்குள்ள நடந்தது ஒரு பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதுதான் நான் சொல்ல வந்தேன். மாறி நான் உன்னை வெறுக்கல, அப்புறம் இந்த இடத்துக்கு நீ உன்னோட இஷ்டத்துல வந்தேன்னு நான் நினைச்சேன், நீ இஷ்டப்பட்டு வந்தங்கிறத நினைச்சதுக்கு என்ன மன்னிச்சிரு. ஆனா நான் உண்மையாலே உன்னை என்னோட வைஃபா வெல்கம் பண்ணேன். மாரியும் எனக்கும் ஓகே தான், ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்ல இதுகிட்ட அவருக்கும் ஷாக்கா இருக்கு. மாரியும் நீங்க டப்புன்னு அப்படி சொல்லிட்டீங்களா, நான் ஷாக்ல தேவலாம அப்படி சொல்லிட்டேன், ஆனா உண்மையிலேயே எனக்கு ஓகே தான். உங்களை மறுக்கிறதுக்கு எனக்கு எந்த வித காரணமும் இல்ல. நீங்க ஏன் இந்த கல்யாணம் பண்றீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க டியூக் ஆக போறீங்க, அந்த டைட்டிலுக்கு கண்டிப்பா ஒரு நோபல் ஃபேமிலில கல்யாணம் பண்ணியே ஆகணும். ஆனா உங்களுக்கு மனப்பெண்ணை கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கு. அதனால தான் யாருன்னு தெரியாத ஒரு பேரனோட ஃபங்க்ஷனுக்கு நீங்க அட்டன் பண்ணிருக்கீங்க. கரெக்டா? அந்த இடத்துல தான் என்னோட சிஸ்டரை பார்த்து அவளை புடிச்சு போய் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்க. அவங்களும் இதை பார்த்து ஷாக்ல இருக்க. மாரியும் என்ன மன்னிச்சிருங்க, நான் தேவலாம பேசிட்டேன். அந்த ஆக்சிடென்ட்ல என்னோட அக்கா இறந்து போயிட்டா, ஆனா அவளுக்கு பதில் என்ன மாதிரி ஒரு வெட்டு உங்களுக்கு வந்திருக்கால. ஹீரோஸோ ஒரு நிமிஷம் உண்மைதான், வெறும் பொலிட்டிக்கல் மேரேஜ்ங்கிற ரீசனுக்காக மட்டும் தான் அந்த பார்ட்டியை நான் அட்டன் பண்ணேன். ஆனா அன்னைக்கு நைட்டு என்னோட ஃபீலிங் மாறிச்சு. அந்த லெட்டர்ல நான் எந்த வார்த்தையும் தப்பா சொல்லல, எல்லாமே உண்மைதான். மாரியும் எனக்கும் தெரியும், அந்த லெட்டர் நானும் படிச்சேன். என்னோட அக்கா அனஸ்டேஷியாவை நீங்க ரொம்ப லவ் பண்ணிருக்கீங்க. கரெக்டா? ஹீரோஸும் இல்ல, அந்த இடத்துல நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. இப்ப அந்த இடத்துல மணி அடிக்க மீயவும் இப்ப லேட் ஆயிடுச்சு, சாப்பிட போலாம். மாரியோட வயிறு சத்தம் போட கீரஸும் ஆமா எல்லாருமே பசியோட இருப்பாங்களா, சரி சாப்பிட்டுக்கிட்டு இதை கண்டினியூ பண்ணுவோம். மாரி வந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு அட எங்க வீட்டுல செய்யற மாதிரி இல்லாம இது ரொம்ப நல்லா இருக்கே. ஹீரோஸும் மாரி இதுவரை கன்வீன்ஸ்க்காக மட்டும் இந்த மேரேஜ் நான் செய்யல. அன்னைக்கு அனஸ்டேஷியாக்கு நான் அனுப்பிச்ச லெட்டர் உண்மைதான். ஆனா அன்னைக்கு நைட்டு நான் கார்டன்ல பார்த்த பொண்ணோட பேர் தான் அனஸ்டேஷியான்னு நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். நான் உண்மையிலேயே கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சது உன்னதான் மாறி. மாரியும் நீங்க ரொம்ப நல்லவர், அதனால தான் உங்களோட ஃபீலிங்ஸை இந்த மாதிரி மாத்தி சொல்றீங்க. கீரஸோ எனக்கு அப்பவே தெரியும், நீ என்ன நம்பவே இல்ல. மாரியும் ஒரு பெரிய நோபல் ஃபேமிலியில டைட்டிலோட இருந்தா கண்டிப்பா கல்யாணம் பண்ணியே ஆக்கணும், அது உங்களோட தலைவிதி இல்ல. இவளோட பொறுப்புகளோட என்ன கம்பேர் பண்ணா நாளா ஒண்ணுமே இல்லல. கண்டிப்பா கல்யாணம் முடிஞ்ச அப்புறம் இன்னொன்னு நடக்கும். திருப்பியும் அந்த கிழிஞ்சு போன ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வேலை செய்வேன்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, ஆல்ரெடி என்னோட வாழ்க்கை அப்படித்தானே இருந்துச்சு. கீரஸும் மாரி ஐ லவ் யூ. இதுக்கிட்ட மாரிக்கு ஷாக் இருக்கு. எனது லவ்வா? யாரோட? எனக்கு ஒண்ணுமே புரியல. கீரஸும் மாரியோட ரியாக்ஷனை பார்த்துட்டு இப்படியா இருந்தாலும் இந்த மேரேஜ் ப்ரொபோசல் ஒத்துக்கிட்டோம்ல, 3 மாசத்துல இந்த என்கேஜ்மெண்ட் செரமனி நடக்கும், எல்லாத்தையும் நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன், நீ உனக்கு கவலைப்பட தேவல. மாரியும் ஒரே ஒரு வாட்டி என்னோட வீட்டுக்கு போயிட்டு வரலாமா சொல்லிட்டு கேட்க இதை கேட்டு கீரஸும் என்னது ஷடரன் ஃபேமிலிக்கு போகணுமா? ஏன்? மாரியும் என்னோட அப்பா இந்த மேரேஜ் ப்ரொபோசலை நீங்க மறுத்துருவீங்க, என்ன வீட்டுக்கு அமிச்சிருன்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்காரு. ஜஸ்ட் இன்னைக்கு மட்டும் தான் என்ன இங்க அமிச்சு வச்சாரு, அதனால இந்த இன்ஃபர்மேஷனை எங்க அப்பா கிட்ட நான் சொல்லணும் அப்படின்னு சொல்ல இதை கேட்டு கீரஸ்க்கும் மியாவுக்கும் கடன் கோவம் வந்துட்டு இருக்கு. கீரஸும் மியோ இதை பாத்துக்கோ அப்படின்னு சொல்ல மியாவோ ஒரே நிமிஷம் இங்க வெயிட் பண்ணுங்க. மாரியா அவங்கள பார்த்துட்டு நான் அது தப்பா நடந்துக்கலாம்னு நினைக்கிறேன், ஆனா நீங்க வந்த வரைக்கும் எல்லாமே தப்பா தான் நடந்துட்டு இருக்கு. மியாவோல வந்துட்டு லேடி மாரி என்ன மன்னிச்சிருங்க, நீங்க இதுக்கப்புறம் உங்களோட வீட்டுக்கு போறதுக்கு நாங்க தடை பண்ணிருக்கோம், இது மாஸ்டரோட ஆர்டர்ஸ், உங்களோட வீட்டுக்கு இனிமே உங்களால போக முடியாது. ஒருவேளை உங்க அப்பாவோ அம்மாவோ இங்க பார்க்க வந்தாலுமே மாஸ்டர் கிட்ட பர்மிஷன் வாங்கி தான் உங்களை பார்க்கணும். லேடி மாரி ஒரு விஷயத்த உங்ககிட்ட நான் கேட்கணும், எதுக்காக நீங்க அசிங்கமா இருக்கீங்கன்னு நினைச்சுக்கிட்டீங்க? மாரியும் ஏன்னா என்னோட அப்பாவோ அம்மாவோ என்னோட ஹேர் கலர் எப்படி இருக்கு, நான் இந்த மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மியாவோ மாரியோட கையை பிடிச்சிட்டு லேடி மாரி நீங்க இப்ப சொன்னீங்கல்ல இந்த மாதிரி அசிங்கமா இருக்கேன்னு சொல்லிட்டு, அந்த விஷயத்த எல்லாமே இந்த கண்ணாடி கிட்ட கேளுங்களேன், நல்லா இதுல பாருங்க, நீங்க சொன்ன மாதிரி அப்படி இருக்கீங்களா? மாரியும் உண்மையிலேயே இது நான் கிடையாது, இந்த மாதிரி நான் என்ன பார்த்ததே கிடையாது, இது உண்மைங்கிறது எனக்கு தெரியல. அவளும் அங்க இருக்க பெட்ட பார்த்துட்டு அட என்னது இவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு சொல்லிட்டு அதுல விளையாடிட்டு இருக்கா. இது ஒரு ஃபேரிடேல்ல வர கதை மாதிரியே இருக்குல்ல, ஒரு பெரிய வெள்ளை மாளிகை, அழகான ட்ரெஸ், அன்பான அட்டெண்டன்ஸ், அதுக்கப்புறம் அந்த அழகான கவுண்ட், இது நிஜமே ஒரு கனவு மாதிரி தான் இருக்குல்ல? ஆமால இது ஒரு கனவு தான். இந்த கனவு முடிஞ்சு நான் முழிச்ச அப்புறம் திருப்பி அந்த இடத்துக்கு போவல, அழுக்கான கிழிஞ்சு போன ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இப்போ கீரோஸ் ப்ரொபோஸ் பண்ணது அவளும் நினைச்சுக்கிட்டு அட இந்த மாதிரி ஒரு கனவு நினைச்சாலே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஆனா உண்மையிலே இது ஒரு கனவுனா நான் இழிஞ்சுக்க விரும்பல, இது ஒரு கனவுனா இந்த இடத்துலயாச்சு நான் சந்தோஷமா இருக்கலாம்ல. இப்போ விடிய அவளுமே கண்ணு முழிச்சு பாக்குறா. நேத்து கனவு ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சுல, ஆனா நல்லா இருந்துச்சு. முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு ஃபேமிலிக்கு சமைக்கணும், எல்லா வேலையும் செய்யணும். அவளை கண் திறந்து பார்த்துட்டு அட இனிமே கனவு கண்ணிட்டு இருக்கும் போலயே. இப்ப அந்த இடத்துக்கு மீயோ கதவு தட்டி வந்துட்டு நீங்க முழிச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவளுமே ஆமா நான் முழிச்சிருக்கேன். மீயாவும் கூட 2 மேடை கூட்டு வந்துட்டு குட் மார்னிங் அப்படின்னு சொல்ல அவளும் பயந்துகிட்டு குட் மார்னிங் அப்படின்னு சொல்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க மாரியோ எனக்கு இந்த மாதிரி ஒரு குட் மார்னிங் சொன்னீங்களா, அதனால பதிலுக்கு நான் அப்படி சொன்னேன், நீங்க அப்படிலாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்ல மாரியோ ஆமா இவங்க 2 பேரும் யாருன்னு கேட்க மீயாவோ மாஸ்டரோட அபிஷியல் ஃபியான்ஸாவா மாறிட்டீங்க, அதனால உங்களுக்கு பர்சனல் மெய்ட்ஸா மாஸ்டர் இவங்களை போட்டிருக்காரு, இவங்க 2 பேர் தான் ஆனா இலுசா. இதை பார்த்து மாரிக்கு ஒரு மாதிரி இருக்கு. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். until then bye bye.